விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனியார் நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் குண்டு நெல் வரும், சன்னா நெல் வரும். இந்த நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா விவசாயிகள் இம்ப்ரூவ்டு வெரைட்டி நிறையா பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டியும் கேட்குறாங்க. அந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே இந்த தனியார் நெல் ரகத்தில் வரும். அந்த மாதிரி ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விவசாயிகள் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. தனியார் நெல் ரகங்கள், அதாவது இம்ப்ரூவ்டாக இருக்கட்டும், ஹைப்ரிட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரகங்கள்லாம் நல்லா மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ரகங்கள் பற்றி போட்டிருந்தோம். அந்த ரகங்கள் காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய, அதிலே பார்த்திங்கன்னா நிறையா பேர் விதைகள் கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட கம்மியான அளவு தான் ஸ்டாக் இருந்துச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் நிறையா பேர் விதைகள் கேட்டாங்க. அந்த குறிப்பிட்ட சில ரகங்கள்லாம் கிடைக்கல இந்த டைம். அடுத்த போகத்துக்கு வேணால் பார்ப்போம். அதுக்கு இடையிலையும் அவங்க நீங்கள் கேட்குற ரகங்கள் கிடச்சிச்சினாலும் கண்டிப்பாக யூடியூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா ரகங்கள் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. மழை இல்லை அப்படிங்கிறோம், ஆனால் விதைகள் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருதுங்கிறாங்க. இல்லைன்னா டிமாண்டாக இருக்குங்கிறாங்க. லேட் ஆகுது கம்பெனிகளில், டக்குன்னு சீடு கிடைக்க மாட்டேன். உங்கள் பகுதிகளில் சீடு கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பணத்தை போட்டு ஏமாந்துடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இண்டிவிஜுவலாகவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். முடிஞ்சளவு விதை கவனமாக பார்த்து வாங்குங்க. இப்போ தனியார் நெல் ரகங்கள் பற்றி பார்ப்போம். முக்கியமாக இம்ப்ரூவ்டு வெரைட்டியில் சன்னா நெல்லாக இருக்கட்டும், குண்டு நெல்லாக இருக்கட்டும், அல்லது ஹைப்ரிட்லேயும் சன்னா நெல்லாக இருக்கட்டும், குண்டு நெல்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரகங்கள் பற்றி பார்ப்போம். மகேந்திரா கம்பெனியில் MPR 404 இந்த நெல் ரகம் சன்னா நெல் ரகம் தான். ஆனால் அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நெல்லே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த நெல் ரகம் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது, நல்லா தூர் வெடிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த போகத்துக்கு, இந்த சம்பா போகத்துக்கு இந்த நெல் ரகம் தாராளமாக பயிர் பண்ணலாம். இது சம்பா போகம் இல்லை, இதை 3 போகமே பயிர் பண்ணலாம். இதோட வயசு 120லேருந்து 125 நாள் வயசு கொண்டது. நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெல் சாயாது. நிறையா விவசாயிகள் நெல் சாயக்கூடாது அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நெல் சாஞ்சிச்சுனாவே உங்களுக்கு மகசூல் பாதி போயிடும். அதனால் முடிஞ்சளவு நெல் சாயாத ரகமாக பயிர் பண்ணுங்கள். இந்த நெல் ரகம் கண்டிப்பாக நெல் சாயாது. இதை சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டை விட இந்த DNC DPCயில் சன்னா நெல் ரகம் போடுற விவசாயிகள் தாராளமாக அது பயன்படுத்தலாம். ஏன்னா அது நல்லா வெயிட்டும் நிற்கும். நெல் சாயாதனால உங்களுக்கு மகசூலும் குறையாது. இது ஒரு ஏக்கருக்கு மகசூல் பார்த்திங்கன்னா 2500லேருந்து 3300 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இதோட விதை அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 20 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு விதையோட அளவு தேவை. இது வர்ற பேக்கிங் 10 கிலோ பேக்கிங் தான் வரும். அடுத்து நம்ம பார்க்குற ரகம் அம்மன் பொன்னி. இதோட வயசு 125 நாள்லேருந்து 130 நாள் வயசு கொண்டது. இது சன்னா நெல் ரகம், சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல் ரகம்னு சொல்லலாம். அதை சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அரிசி அவ்வளோ சின்னமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெல் நல்லா தூர் வெடித்து நல்லா குத்துக்கட்டி வரக்கூடியது. வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா மீடியமான வளர்ச்சி தான், அதிகப்படியான வளர்ச்சி இருக்காது. இதோட மகசூல் அதிகப்படியாக 2200லேருந்து 2800 கிலோ வரைக்கும் மகசூல் கிடச்சிருக்கு. இதோட விதை அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ வரைக்கும் விதை தேவை. விதை பையோட அளவு 10 கிலோ பையில் வரும். அடுத்து நம்ம பார்க்குற ரகம் அக்ஷயா பொன்னி. இதோட வயசு 130லேருந்து 135 நாள் வயசு கொண்டது. இதுவும் சன்னா நெல் ரகம், சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு சொல்லலாம். நிறையா விவசாயிகள் சாப்பாட்டுக்கு இந்த நெல் ரகம் வாங்கி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நெல் சாய்மா அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் நெல் சாயறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் நைட்ரஜன் உரத்தை இது கம்மியாக போடுங்க. பொன்னி இதில் வர்றதுனால கண்டிப்பாக அதிகமாக நைட்ரஜன் போட்டிங்கனாலோ இல்லை மழை அதிகமாக பெஞ்சாலும் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல் ரகம், நல்லா தூர் வெடிக்கக்கூடிய, நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய நெல் ரகம். 2000லேருந்து 2500 கிலோ மகசூல் கிடைக்கக்கூடியது. சன்னா நெல் ரகங்கிறதுனால உங்களுக்கு ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல் ரகம். சன்னா நெல் ரகம் வியாபாரி வாங்குறாங்க அப்படின்னா இந்த நெல் ரகம்லாம் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போவாங்க. இது விதையோட அளவு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ அளவுக்கு விதை தேவை. அடுத்து நம்ம பார்க்குற ரகம் ஆங்கூர் சாதனா. இந்த நெல்லோட வயசு 135லேருந்து 140 நாள் வயசு கொண்டது. இது BPT மாதிரி சன்னா நெல் ரகம். ஆனால் BPTயில் வர குலைநோய் வாய்ப்புகள் இதில் வராது. நல்லா தூர் வெடிக்கக்கூடியது, நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது. எல்லா பகுதிகளிலையுமே, எல்லா மாவட்டத்திலையுமே இந்த நெல் ரகம் இந்த பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகம். இந்த மாவட்டத்தில் பண்ணணும், இந்த மாவட்டத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கல, எல்லா மாவட்டத்துக்குமே ஏற்ற நெல் ரகம். நிறையா விவசாயிகள் நம்மள்கிட்ட வாங்கி நிறையா பேர் 3-4 போகமாக பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே நல்லா ஈல்டு வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலே கரெக்டான அந்த வேர் பிடிக்கிற குருணையாக இருக்கட்டும், தூர் வெடிக்கிற குருணையாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துடணும். அதை நீங்கள் லேட் பண்ணிவிட்டு ரொம்ப காலம் தாழ்த்தி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது கொடுத்தும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நெல்லை எந்த நெல்லாக இருந்தாலுமே உங்களுக்கு தூர் வெடிக்காது. அதோட டைமிங்லாம் எப்போ அப்படிங்கிற பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம். இதுவும் நெல் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெல் சாயாது. ஒரு ஏக்கருக்கு 3000லேருந்து 3500 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும்.
இது விதையோட அளவு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 20லேருந்து 25 கிலோ அளவு விதை இருந்தாலே போதும். அடுத்து நம்ம பார்க்குற ரகம் வந்து குண்டு நெல் ரகம், மகேந்திரா கம்பெனியில் வர்றது எம்பிஆர் 303. இதோட வயசு வந்து 120லேருந்து 125 நாள் வயசு கொண்டது. சம்பா பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகம். இதை குறுவைக்கும் பயிர் பண்ணலாம். சம்பா பட்டத்துக்கான ஏற்ற நெல் ரகம். இதுவும் வந்து நல்லா தூர் வெடிக்கக்கூடியது. குண்டு நெல் ரகம் அந்த இட்லி அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள பொன்மணி அந்த மாதிரி உள்ள நெல் டைப்பில் சேர்ந்தது. நெல் வந்து சாயாது, அதே மாதிரி நல்லா எடை நிற்கக்கூடியது. உங்களுக்கு வந்து நெல் அடிவரை முத்துறது இந்த மாதிரி இதுகள்லாம் நல்லாயிருக்கும். நெல்லுமே நல்லா வெயிட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மகசூல் 2600லேருந்து 2800 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ அளவே விதை இருந்தாலே போதும். இது வந்து நீங்கள் ஒத்தை நாற்று முறையில் 2 நாற்று 3 நாற்று வச்சு நட்டிங்கன்னா போதும். நல்லா தூர் வெடித்து வரக்கூடியது. மற்ற ரகங்களை காட்டியும் குண்டு நெல்லில் வந்து வயசும் கம்மி, உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய நல்ல எடை நிற்கக்கூடியது. அந்த மாதிரி ரகமாக சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்பிஆர் 303 தாராளமாக வந்து பயிர் பண்ணலாம். அடுத்தது வந்து மகேந்திரா கம்பெனியில் வந்து சௌபாக்கியா கோல்டு அப்படின்னு சொல்லி நெல் ரகம் வருது. இதில் வந்து சௌபாக்கியான்னு சொல்லி வந்துச்சு. இந்த சௌபாக்கியா கோல்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். சௌபாக்கியாங்கிறது வந்து காற்றடிச்சா சாயும் நெல். ஆனால் சௌபாக்கியா கோல்டு வந்து காற்றடிச்சாலும் சாயாது. அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. இதில் சௌபாக்கியா கிடைச்சாலும் பண்ணலாம், இல்லை சௌபாக்கியா கோல்டு கிடைச்சாலும் பண்ணலாம். இதோட வயசு வந்து 130லேருந்து 135 நாள் வயசு கொண்டது. இது சன்னா நெல் ரகம், சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல் ரகம். நிறையா பகுதிகளில் பார்த்திங்கன்னா சௌபாக்கியா நெல் தான் பயிர் பண்ணுறாங்க. சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. பழைய சாப்பாடுக்கெலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து சாப்பாட்டுக்கு இந்த நெல் ரகம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெல் சாயுமான்னு கேட்டிங்கன்னா சௌபாக்கியா கோல்டு சாயாது. அதே மாதிரி நல்லா தூர் வடித்து வரும், நல்லா பயிர் களைச்சி வரக்கூடியது. இதோட மகசூல் வந்து 1800லேருந்து 2200 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து மகசூல் கிடைக்கும். இதோட விதை அளவு வந்து 20 கிலோ வரைக்கும் விதைநெல் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற ரகம் வந்து நிர்மல் சீட்ஸில் வருது. சுப்ரியா 81 அப்படின்னு சொல்லி வருது. இதோட வயசு வந்து 115லேருந்து 120 நாள் வயசு கொண்ட. இதுவும் சன்னா நெல் ரகம், சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல் ரகம். அதே மாதிரி வந்து நெல் சாயாது, நல்லா தூர் வெடிக்கக்கூடியது. இந்த மாதிரி உள்ள நெல் ரகம். அதிகமாக உரங்கள் போட தேவையில்ல, கம்மியான அளவில் உரங்கள் போட்டாலே போதும். நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ரகம். 2500லேருந்து 2800 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதோட விதை அளவு வந்து ஏக்கருக்கு 20 கிலோ அளவுக்கு விதை தேவை. நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ரகம். எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து இது பயிர் பண்ணக்கூடிய ரகம். அதே நிர்மல் கம்பெனியில் வந்து சாய்ராம் அப்படின்னு சொல்லி சாய்ராம் 9 அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து 140லேருந்து 150 நாள் வயசு கொண்டது. இதுவும் சன்னா நெல் ரகம் தான். நல்லா தூர் வடிக்கக்கூடியது, நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி நெல் வந்து சாயாது, வயசு கொஞ்சம் அதிகம், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிக மகசூல் கிடைக்கக்கூடியது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 3200லேருந்து 3500 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். நெல் வந்து சாயது, முடிஞ்சளவு வந்து நைட்ரஜன் உரங்களை கம்மியாக போட்டாலே போதும். அதே மாதிரி நோய் பாதிப்பு வந்து இதில் வந்து பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டி தான் வந்து இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது. இம்ப்ரூவ்டு வெரைட்டி அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வர்றது எல்லாமே இம்ப்ரூவ்டு வெரைட்டி. இப்போ ஹைப்ரிட் வெரைட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்ரிட் வெரைட்டி வந்து மகேந்திரா கம்பெனியில் வர்றது MP 3030 அப்படின்னு சொல்லி வரும். இதோட வயசு வந்து 125லேருந்து 130 நாள் வயசு கொண்டது. சன்னா நெல் ரகம். பொன்னி நெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நெல் வந்து நீளமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா தூர் வடிக்கக்கூடியது. இது வந்து மேக்ஸிமம் 1 நாற்று 2 நாற்றுக்கு மேலே வைக்கவே கூடாது. அதே மாதிரி இதோட இடைவெளியும் வந்து 1 அடிக்கு மேலே தான் வந்து இருக்கணும். இது ரொம்ப நெருக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒன்றோட ஒன்றா பின்னு புதர் மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து செமையாக தூர் வடிச்சு வரும். நல்லா புதராட்டம் அப்படியே நீங்கள் அந்த வாய்க்கால் ஓரங்கள் எல்லாம் பில்லு அப்படியே புதர் மாட்டி வரும். அந்த மாதிரி வந்து தூர் வடிச்சு வரும். அந்த அளவுக்கு செமையாக தூர் வடிக்கும். இது வந்து சாய்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாயறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நைட்ரஜன் சத்தை வந்து கம்மியாக போடுங்க, இல்லைன்னா சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப வளைஞ்சுன்னா கண்டிப்பாக சாயும். அதனால் முடிஞ்ச அளவு வந்து நைட்ரஜன் சத்தை கம்மியாக போடுங்க. அதிகமாக தூர் வெடிக்கக்கூடிய ரகம்னு சொன்னோம்னா இந்த ரகத்தை சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து 80லேருந்து 90 குத்துக்கு மேலே தூர் வெடிக்கக்கூடியது. அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக கொச நல்லா தூர் வெடிச்சு வரும். அதே மாதிரி வந்து இது வந்து கரும்பச்சை கலரில் வராது, கிளிப்பச்சை கலரில் தான் இருக்கும். இடைவெளி கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இதோட மகசூல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 4000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து இது விதையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 கிலோ அளவு தான் விதையை விடணும். ஏன்னா வந்து 1லேருந்து 2 நாற்று, அதிகபட்சம் 3 நாற்று வரை வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்காதீங்க. நல்லா இடைவெளி வச்சு நீங்கள் எப்படி நடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல மகசூல் கொடுக்கும். இதுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து கரெக்டான டைமிங்கில் கொடுக்கணும். அதை பற்றி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம சொன்ன தனியார் நெல் ரகங்களில் இதில் உங்களுக்கு எந்த கம்பெனியோட ரகங்கள் கிடைச்சாலும் தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா இது நிறையா விவசாயிகள்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு தான்
இந்த ரகங்கள் பற்றி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த ரகங்கள் கிடைச்சாலும் கண்டிப்பாக வந்து தாராளமாக பயன்படுத்துங்க. இது கண்டிப்பாக நல்ல மகசூல் கூடியது. அதே மாதிரி இந்த சம்பா பட்டத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்று வளரக்கூடிய ரகம். மேக்ஸிமம் வந்து நோய் பாதிப்போ பூச்சி பாதிப்போ பெரிய அளவில் இருக்காது. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது விதைகள் தேவை, விதைகள் உங்கள் பகுதியில் கிடைக்கல அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் கேட்டுக்கலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பேசும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.